வணக்கம், வாழ்க வளமுடன். கதை விதை சேனல் மூலமா உங்க எல்லாரையும் மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். ஒரு சிறுவன் இருந்தான். அவன் ரொம்பவே துடுக்கான பையன். எந்த ஒரு செயல் எடுத்தாலும் ரொம்பவே யோசிக்காம டக்கு டக்குன்னு செய்யற ஒரு ஆளு. அவன் ஒரு நாள் நடந்து போய்கிட்டு இருக்கும் போது வழியில ஒரு கல் இருந்தது. அந்த கல்ல கால் இடிச்சுக்கிச்சு. உடனே அவனுக்கு கோபம் வந்தது. என்னடா இது, வழியில கல்ல போட்டு வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லி பேசிட்டு அந்த கல்ல தூக்கி வேற ஒரு திசையில போட்டு விட்டுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். கொஞ்ச நாள் கழிச்சு அவன் அந்த வழியா வரும்போது அங்க புதுசா ஒரு கோயில் உருவாயிருந்தது. மக்கள் எல்லாம் அங்க வழிபட ஆரம்பிச்சிருந்தாங்க. இவனும் என்ன இது, திடீர்னு ஒரு கோயில் வந்திருக்கே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல போய் பார்த்தான். பார்க்கும் போதுதான் அவனுக்கு தெரிஞ்சது, இந்த சாமிய பார்த்த உடனே எந்த கல் அவனுடைய கால்ல பட்டு இடறிச்சோ, அவன் வேண்டான்னு தூக்கி போட்ட கல்லு தான் இன்னைக்கு அங்க சாமியா மாறி இருந்தது. இத பார்த்து அவனுக்கு ஒரு நிமிஷம் என்ன பேசுறதுன்னே தெரியல. அவனுக்குள்ள மாறுபட்ட ஒரு சிந்தனை உருவாச்சு. என்னன்னா, நம்ம வேண்டான்னு தூக்கி எறிஞ்ச ஒரு கல்லே இன்னைக்கு கடவுளாய் இருக்கும் போது, நாம எத்தனை மனிதர்களை அவங்க தேவையில்லாதவங்க, இவங்க வீணானவங்க, இது எதுவும் செய்ய லாய்க்கு இல்லாதவங்கன்னு சொல்லி ஒதுக்கி இருப்போம். அப்ப நம்ம வேண்டான்னு நினைக்கிற மனிதர்களுக்குள்ள கூட நிச்சயமா மதிப்பு இருக்கும் அப்படிங்கிற ஒரு உண்மை அவனுக்கு விளங்குச்சு. அன்றையில இருந்து அவன் ஒரு முடிவெடுத்தான். அவனோட வாழ்க்கையில யார சந்திச்சாலும், எப்ப எந்த பொருளை பார்த்தாலும் அது வீணானது இல்ல, மதிப்புடையதுதான் அப்படிங்கிற ஒரு பெரிய உண்மை அவனுக்குள்ள விதைச்சுது. இந்த கதை விதை மூலமா இந்த விதை உங்களுக்குள்ளும் விதைச்சிருக்கோம் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் அடுத்த ஒரு தொடர்ல சந்திப்போம். வாழ்க வளமுடன்.